இங்க இருக்கக்கூடிய ஒரு ஹோம்லெஸ் கேர்ள் வந்து பாத்தீங்கன்னா குக் மிஷின்ல எடுத்து அதுல வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் செயினை வச்சு ஐஸ்கிரீம் மட்டும் மறைச்சிட்டு இருக்கா. கரெக்டா அந்த இடத்துல ஷாப்கீப்பர் வந்துடுறாங்க. என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இல்ல ஐஸ்கிரீம்காக வந்த அப்படின்னு சொல்லும் போதுதான் உனக்கு ஐஸ்கிரீம் என்னன்னு கேட்டிருந்தா நானே ஃப்ரீயாவே போட்டு தந்திருப்பேனே, எதுக்காக இது மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்க, திருடாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சமயத்துல கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு நீ கோல்ட் செயின் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல நான் எடுக்கவே இல்ல, வேணும்னா என்ன செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு சொல்ல செக் பண்ணா அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கோல்டு இல்ல. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்கீப்பர் கிட்ட வந்து கேக்குறாங்க. பட் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா என்கிட்டயும் இல்ல, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு எடுக்கல அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷாப்கீப்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு விஷயம் கேக்குறாங்க, நீ எடுத்தியா அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த பொண்ணு ஒரு விஷயத்த சொல்றா. அதாவது இந்த போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச் மேன் கிட்ட இருந்து அவனுக்கே தெரியாம ஒரு செயினை வந்து பாத்தீங்கன்னா அவன் கழுத்துல வந்து எடுத்திருப்பாங்க. சோ இப்ப அந்த செயினை வந்து பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டது இல்லாம அந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்படியாச்சும் அந்த ஓனர் கிட்ட அந்த செயினை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி எல்லாம் அவங்க வந்து பண்ணிருப்பாங்க.